சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி எங்கெங்கேயோ போகும் மக்களே லோடு 30,000 40,000 ஓட்டுறோன்னு வச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் 15,000 20,000 ரூபாய் வரைக்கும் பெண்டிங்லேயே இருக்கும். பன்னீர் புயலை அதுக்கான கிடங்கு ஒரு 5 கிலோ மூட்டை அரிசி இந்த பொருள் எடுத்திருக்கேன். எண்ணெய் எல்லாம் போட்டு கம்பெனி ஓட்டுநர்கள் எங்கேருந்து வரீங்க? இதுமாரிலாம் பண்ணால் அப்புறம் ஏன் டோல்கேட்டில் எவ்வளோ டிராஃபிக் ஆகுது? குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூருக்கு லோடுக்கு போகிறோம். எந்த கம்பெனி என்ன எதுன்னு தெரியல. நைட்டு இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டினா நாயுடுப்பேட்டைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடியே சர்வீஸ் ரோட்டில் இருக்க பார்க்கிங்கில் கொண்டு வந்து நிப்பாட்டினேன். டயர்டாக இருக்குது, கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா மணி 5:45 ஆகுது காலையில். கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளை மெதுவாக தான் போக சொல்லியிருக்காங்க. சரி வாங்க மக்களே, இங்கேருந்து கிளம்பலாம். அதே நம்ம வண்டிக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் சூரியன் உதயமாகும். அதான் வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் லைட்டாக. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் தலைவர். சரி ஓகே, நம்ம வண்டி ஒரு ரவுண்டு செக் பண்ணிவிட்டு மெயின் வேறு தான் பார்க்கணும். ஒரு ரவுண்டு அடித்து பார்த்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன். வேக்கம் ஏறும். கரெக்டாக ஏறுறாரா? ஏறுறாப்புல. ஏன்னா பலூன் மாற்றங்க இதில். போன தடவை பலூன் பிரச்சனையில் இருந்தது, அதனால் ஏறல. இந்த தடவை ரெடி பண்ணியாச்சு. காலையிலே ஆனால் வானம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ரைட்டு கிளம்பலாமா? செக்யூரிட்டி இருப்பாங்க, அதாவது நைட்டு ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம எத்தனை மணிக்கு சொல்கிறோமோ அத்தனை மணிக்கு எழுப்பி விடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மெதுவாக எப்போ எழுஞ்சி போகிறோமோ அப்போ கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எப்படி நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சு இருக்காங்க இல்லையா, ஒரு 2 பேர் இருப்பாங்க. டீ காசு எதனா கொடுப்போம். நானும் இல்லை, எல்லா வண்டி லாரி டிரைவருமே கொடுப்பாங்க 20 30 அப்படின்னு. அதான் நான் ஒரு 20 ரூபா கொடுத்தேன். எங்கேயோ போகுது மக்களே, ஆர்டிஓ வாங்குறாங்க, போலீஸ் வாங்குறாங்க. கொடுக்கணும்னா போ, ஒரு 20 ரூபாவில் நான் ஒர்க்கு போக போகிறோம். நைட்டு ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, ஏதா ஆகிடுமா, நல்லா திருட்டு எதனா நடக்குமா, எழுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது ஒன்றும் தப்பு. மக்களே ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு டீ குடிச்சிட்டு ட்ராவல் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். முன்னாடி எதனா டீ கடை இருந்தால் டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். நம்ம சேனலுக்கு எதனா புதுசாக அப்படின்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நாயுடுப்பேட்டையிலும் பிரிட்ஜு ஒர்க் நடக்குது. அங்கேயும் டீ கடைங்கே கிடையாது, எல்லா கடையும் எடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறது மக்களே? நான் ஏன் நாயுடுப்பேட்டையிலே நிப்பாட்டினேன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை. அந்த டீசல் டேங்கில் சென்சார் வச்சது ரொம்ப டயர்டாகி போச்சு. அதோடு பார்த்தீங்கன்னா மறுநாள் எம்டி அலைஞ்சி திரிஞ்சு ஏற்றி அதுவும் கொஞ்சம் வேலை தான். கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ஏன்னா நாயுடுப்பேட்டை அந்த சர்வீஸ் ரோடு பார்க்கிங்கை தவிர அந்தாண்ட போனோன்னா எப்படி பார்த்தாலும் காவேரி போயிடணும். அதுக்கு இன்னொரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் சரி ரைட்டு, எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே, இப்போ இங்கே நிப்பாட்டுவோன்னு சொல்லிட்டு நாயுடுப்பேட்டை சர்வீஸ் ரோடு பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டேன். இப்போ அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கேன். ஆனால் நம்ம சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம சேஃப்டியும் பார்க்கணும், டீசல் மெயினு அதான் மக்கள். இப்போ நம்ம சேஃப்டி கூட கொஞ்சம் சமாளிச்சிக்கலான்னு வச்சுக்க. டீசல் பிரச்சனைக்கு தான் இப்போ பெருசாக பார்க்குறதா இருக்குது. நாயுடுப்பேட்டை ஜென்சன் வந்துட்டேன்.
ஒர்க்கு எப்போ முடிப்பாங்கன்னு தெரில. ஆனால் வேலை நடக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக தான் நடக்குது. இங்கே தான் மக்களே டீ கடைங்க நிறையா இருக்கும். நல்ல நல்ல டீ கடைலாம் இருக்கும், நல்லாயிருக்கும் கொஞ்சம் டீ. ஆனால் பிரிட்ஜ் ஒர்க் பண்ணதால் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. பாருங்க வண்டி ஃபுல்லாக ஆடு சந்தை போல் இன்றைக்கி, அதனால் நிறையா இருக்குது. வந்த மற்ற இடத்த விட இங்கே கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. ஏன்னா ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நெல் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா நெல்லுக்கு எப்பயுமே தண்ணி வந்துன்னே இருக்கணும். அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. மக்களே ஒங்கோல் இன்னும் 188, நெல்லூர் 53 கிலோமீட்டர் இருக்குது. டீயை குடிச்சிட்டு காலையில் டைமில் நம்ம வண்டி பேக்ரவுண்டு வெயிலில் அடிக்குது. எப்படி இருக்கு பாருங்கள். டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். காலையில் ஏஞ்சி டீ குடித்தாதான் மக்களே நல்லாயிருக்கு. யார் யாருக்கெல்லாம் அப்படி இருக்கும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி எங்கெங்கேயோ போவோம் மக்களே லோடு, என்னென்னா புதுசு புதுசாக லோடு போவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான லோடே இல்லை. இவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸடாக ஒரு 2, 3, 4, 5 கம்பெனி பார்த்தாங்களா, அது மட்டும்தான் ஓட்டுறாங்க. மற்ற கம்பெனி எதுவும் ஓட்டலை. வெளியில் போய் ஓட்டினா நிறைய ஊருக்கு போகலாம். ஆனால் வந்து நம்மளுக்கான தேவையே வந்து எதுக்கு வரோம், வீட்டு செலவு, குடும்ப செலவு, இதுக்கு தான் வந்து நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த பேமெண்ட்டு பெண்டிங்லேயே போகும் மக்களே. இப்போ ஒரு 30,000 40,000 ஓட்டுறோன்னு வச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 20,000 ரூபா வரைக்கும் பெண்டிங்லேயே இருக்கும். அதனால் அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த டிரான்ஸ்போர்ட்டில் அந்த பிரச்சனை இல்லை, கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதனால தான் இங்கே மெயின்டைன் பண்ணுறோம். வேறு எதுவும் பெரிய காரணம்லாம் எதுவும் கிடையாது. சரி ரைட்டு, இப்போ பாருங்க மகாராஷ்டிரா போயிட்டுருக்கோம். பார்ப்போம். இன்னும் கம்பெனி எந்த கம்பெனின்னு சொல்லவே இல்லை மக்களே. எந்த கம்பெனி சொல்கிறாங்கன்னு தெரில. சரி கிட்ட போய் பார்த்துக்கலாம். போன சென்சார் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். கையில் அடிபட்டவர் அவர் எனக்கு ஒரு நாள் முன்னாடியே கிளம்புனார். நாக்பூர் தான் போகிறேன்னு போனார். எந்த கம்பெனிக்கு போனாருன்னு தெரியல. அப்புறமா அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம், எந்த கம்பெனிக்கு போகிறாரு என்ன ஏதுன்னு கேட்கலாம். டோல்கேட் வந்துவிட்டேன் மக்களே. ஏற்றிக்கிட்டு போகிற டிராக்டரை பாருங்களேன். 2 ரோட்டு நடுவில். ஆனால் கொஞ்சம் அகலமாக போதா பா, எவ்வளோ தூரம் வந்து கொட்டுது பாருங்க. பின்னாடி 2 வீலரில் வரவங்க தான் பாவம். இது என்ன கட்டிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் வந்து பன்னீர் புயலை அது வந்து இங்கே அதிகமாக வந்து உற்பத்தி ஆகும். அதாவது விளைய வைப்பாங்க. அதுக்கான கிடங்கு, அதாவது குடோனு
இந்த லைனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்கும். அது போல் பெரிய பெரிய குடோனு. இது இப்போ தான் புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. காவேரி வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மளிகை பொருள், அப்புறம் இந்த கேஸில் வந்து இந்த பிளேட்டு மாற்றணும். அதெல்லாம் மாற்றிட்டு என்னென்ன தேவையோ அதை மட்டும் சிம்பிளாக வாங்கிட்டு போகலாம். வண்டி இங்கே நிப்பாட்டி லாக் பண்ணிட்டேன். அது வரைக்கும் கடை நாங்கள் போகலாம். மெயினாக அதுக்கு வந்து பிளேட் மாற்றணும். ஏன்னா சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. பிளேட் மாற்றிட்டு அரிசி மளிகை பொருள் வாங்கலாம். மக்களே, அரிசி வாங்கி போட்டால் கிடக்கும். ஸ்ரீ கிருஷ்ணா இது என்னது தங்கமயில் 2 இருக்குது. ஆந்திராவில் வந்து நம்பூர் அரிசி கிடைக்கும். எங்கன்னா ஒரு சில இடத்துல தான் கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துல வாங்கிட்டு போயிடணும். மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. சரி, ஓகே. இதெல்லாம் எதனா தேவைன்னா எதுன்னு பார்த்து பொறுக்க வேண்டியது தான். மெயின் மிளகாத்தூள். நம்ம ஊர் மிளகாத்தூள் அங்கே கிடைக்காது மக்களே. நம்ம ஊர் மிளகாத்தூள் அங்கே கிடைக்காது. அதனால் மிளகாத்தூள் ஏற்றணும். என்ன 100 கிராமா? ஆமாம், 100 கிராமா. 2 போதும். வாங்கி போட்டால் கிடக்குது. எப்போனாலும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீன் குழம்புலாம் வைப்போமா? சரி, ஒன்று எடுத்து போடுவோமே. கடுகு, இது இருக்குது, என்கிட்ட இருக்குது, அதனால் வேணாம். பெப்பர் பொடி தேவையில்லை, மிளகு தான் வேண்டும். சாம்பார் பொடி. ஓகே மக்களே, எடுப்போம். எடுத்துட்டு பில் போடுவோம். ஓகே மக்களே, ஒரு 5 கிலோ மூட்டை அரிசி, அப்புறம் இந்த பொருள் எடுத்திருக்கேன். எண்ணெய் எல்லாம் பில்லு போடு. பையன் தான் பில்லு போடுறான். ஏய், பார்த்து ரேட்டு கம்மியாக போடு. பில்லு போட்டோம். வேறு எதுவும் வேணாம் மக்களே. வேறு இதுவே போதும். தேவையான மளிகை பொருள் 5 கிலோ அரிசி கெட்டு போகாது, வாங்கி வச்சா கிடக்கும். ரேட்டு வாங்கிட்டேன். இதை பாருங்கள், நம்ம கம்பெனி ஓட்டுநர்கள். எங்கேருந்து வரீங்க? சரி, போயிட்டாங்க. நான் அந்த பக்கம் போயிட்டு வரேன். பையன் டோட்டல் போட்டுட்ருக்கோம். அமௌண்ட்டு எகுறுது. வாங்கிட்டு தூக்கிட்டு வரதுக்குள்ள போகும்போது ஆகுது. சேஃப்டி ஃபர்ஸ்ட். முதலில் பக்கெட்டுக்குள்ளே வைப்போம். வச்சாச்சு. ஓகே மக்களே, எனக்கு என் ஒருத்தனுக்கு இதுக்கு ஒரு மாதமே வரும். அதுக்கான பொருள் வாங்கிட்டேன். அரிசி வந்து 5 கிலோ வாங்கியிருக்கேன். 330 ரூபா அரிசி மட்டுமே. வாங்கி போட்டால் இன்றைக்கி இன்னொரு என்றைக்காவது ஒரு நாள் உதவும். காய்கறி எதுவுமே வாங்கலை. ஏன்னா சமைக்க போகும்போது காய்கறி வாங்கிக்கலாம், போகணும் அவசியம் இல்லை. அதனால் நான் எதுவும் வாங்கலை. சமைக்கிறதுக்கு எப்படியும் கம்பெனி போய் தான் சமைப்பேன். வயலில் சமைச்சா வேலைக்கு ஆகாது. இல்லை என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க இங்கேருந்து கிளம்பலாம்.
அங்கே வந்து கம்பெனி டிரைவர் 2 பேர் வந்தாங்க. அவங்க வந்து ஹைதராபாத் போயிட்டு இறக்கிட்டு ரிட்டர்ன் வந்து சென்னைக்கு போயிட்டுருக்காங்களாம். சரி வண்டி நிற்கிதுன்னு வந்து பார்த்துட்டு போனாங்க. சரி அவங்க கூட சேர்ந்து ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். அப்படியே மளிகை பொருள் வாங்கியாச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கேன். நான் தனியாக தான் போகிறேன். நான் முன்னாடி 2 வண்டி போயிடுச்சு. அது எனக்கு ஒரு நாள் முன்னாடியே போயிடுச்சு. அதனால் போவோம் மெதுவாக அப்படியே. இன்னும் இன்றைக்கி போகணும்னு சொல்லவே இல்லை. இது ஒரு 4-5 கம்பெனி இருக்கா. அங்கே போன உடனே எந்த கம்பெனி கூப்பிட்றாங்களோ அந்த கம்பெனிக்கு போங்கன்னுவாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எக்ஸ்போர்ட் லோடுனாலே இப்படி தான் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் லோடுனா மேக்ஸிமம் வந்து இந்த கம்பெனிக்கு போகணும் அந்த கம்பெனிக்கு போகணும்னு சொல்லுவாங்க. இது மட்டும் ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. பார்த்துக்கலாம். பாருங்க, இந்த காவேரி டோல்கேட்டில் காருக்குன்னு சொல்லிட்டு பேரிகேடு வச்சு அதை ஐட்டம் கம்மி பண்ணி கார் ஒன்லின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு 3 லைனு. மற்ற வண்டி லாரி எல்லாமே போகிறதுக்கு, பெரிய வண்டி பஸ்ஸு எல்லாமே போகிறதுக்கு 2 லைனா. இதுமாரிலாம் பண்ணால் அப்புறம் ஏன் டோல்கேட்டில் எவ்வளோ டிராஃபிக் ஆகுது. ஏற்கனவே ஃபாஸ்டாக அப்படியே போனவுடனே வேலை செஞ்சிருது. அது ஒரு வண்டிக்கு நின்று 5 நிமிஷம் ஆகுது. காசு குத்தி எடுத்துகிட்டு போகும்போது கூட டோல்கேட்டில் அவ்வளோ டிராஃபிக் இருக்காது. வந்தே பாரத் இந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் ஒரு எக்ஸ்பிரஸ் வருது. மொத்தமே இந்த லோக்கல் ட்ரெயின் மாரி தான் மக்களுக்கு. இது வெறும் 8 பெட்டி தான் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த ட்ரெயினை பார்க்குறேன். மாதிரியே இருக்கு. அதெல்லாம் கொடுக்கல, ஏன்னா திருநங்க இருந்தாங்க. இந்த தடவை வந்து வயசானவங்க இருந்தாங்க, அதான் கொடுக்கல. ஆனால் இதே ஒரு தொழிலாக பார்க்குறாங்க. தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இது மக்களே. தூக்கம் வேற வருது. காலையில் வண்டி எடுத்தது வந்து ஒரு 220 கிலோமீட்டர் 230 கிலோமீட்டர் வந்திருப்பேன். ஆளை எங்கன்னா போய் நிப்பாட்ட கொஞ்ச நேரம் சேர்த்து எடுக்கலாம். ஓகே மக்களே, ரொம்ப டயர்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் மேலே ஏறி பார்த்து ரெஸ்ட் எடுப்போம். இந்த வீடியோவை நான் எதோட ஏன் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.